அப்பா எங்கள் அண்ணனையும் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறாரு. எங்கள் அப்பா கிட்ட இருந்தது 700 ரூபாய், எங்கள் அப்பாவோட சம்பளம் 900 ரூபாய். 2 பேரும் கொண்டு போன காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஷூவை வாங்கி கொடுக்குறதுக்கு 2 பேரும் கொண்டு போகிறார். அங்கே போய் ஷூ விலை கேட்டால் அந்த ஷூனுடைய விலை 700 ரூபான்றான். இப்போது ஒன்று எங்கள் அண்ணனுக்கு வாங்கணும், இல்லைனா எனக்கு வாங்கணும். இருவருக்குமே வாங்கணும்னா விலை குறைஞ்சதை வாங்கணும். எங்கள் அண்ணனுக்கு வந்து அந்த ஷூ மிகவும் பிடித்து விட்டது. எங்கள் அப்பா அதை பார்த்துட்டார். பார்த்ததுமே ஒன்று சொன்னார், நீ எடுத்துக்கிற சின்ன உனக்கு வேற அப்போ வாங்கி கொடுக்குறேன்னு என்னை கழிச்சு ஓரம் கட்டிட்டார். ஒரு 9வது படிக்கிறேன் நான். அந்த நேரத்தில் 2 பேரையும் கூட்டிகிட்டு போயிட்டு அண்ணனுக்கு வாங்கி கொடுத்துட்டு என்ன எதுன்னு கூட கண்டிக்கல. பரவாயில்ல வராண்டி நீ வேற பண்ண வாங்கிட்டு ஜஸ்ட் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாரப்பா. எனக்கு புரிஞ்சு போச்சு எங்கள் அப்பா என்ன காட்டில யாரும் அதிகமாக நேசிக்கிறாரு. அது எனக்கு லிட்டரலாகவே தெரியுது. என்ன காட்டில எங்கள் அண்ணன் மேலே எங்கள் அப்பா உயிரை வச்சுருக்காருன்னு நான் புரிஞ்சுட்டேன். எனக்கு அந்த இன்சிடென்ட்ல தெரிஞ்சிச்சு. இப்போ உலகத்திலேயே ஒரு பிள்ளைக்கு பெரிய ஒரு பேர் அதிர்ச்சி என்னன்னு கேட்டால், பெற்ற தாய் தகப்பன் நம்மை ரிஜெக்ட் பண்றது, நம்ம தள்ளுறது, நம்மளை கண்டுக்காம போகுது. அப்போ என் பாட்டி வந்து ஒரு பைபிள் வச்சுட்டு இருந்தாங்க. நேராக அந்த பைபிள் தூக்கிட்டு எங்க ஏரி இருக்கு பாருங்க, 6 லைன் பக்கத்தில், அந்த இடத்துல தான் இரவு ஒரு 7 மணி இருக்கும், இருண்டு போச்சு. அங்கே நான் முழங்கால் படிடுறேன். முழங்கால் படிட்டு, என்ன ஆண்டவரே, எங்கள் அண்ணனுக்கு எங்கள் அப்பா ஷூ வாங்கி கொடுத்தாருன்னு எனக்கு அது பிரச்சனை இல்லை. எங்கள் அண்ணன் நான் அவனை அதிகமாக நேசிக்கிறேன், அது எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் பெற்றெடுத்த தகப்பனை எனக்கு ஒதுக்கி ஓரம் கட்டுறாரு. இது ஒரு முறை நடக்கல. எப்பொழுதும் என் குடும்பத்தில் இருக்கிறவங்க என்னை தூர தள்ளுறாங்க, என்னை ஒதுக்கி வைக்கிறாங்க. நான் அழகா இல்லையா, எனக்கு பேச்ச தெரியலையா, எனக்கு எப்படி நடக்கணும்னு தெரியலையா, என் வாழ்க்கையில் மட்டும் என் குடும்பம் என்ன அப்படி செய்யறாங்க. சின்ன வயசுல இது எனக்கு தேவையா. இப்படி கண்ணீரோடு கூட இருக்கும்போது தான் ஒரு பாடல் ஞாபகம் வருது. வனாந்திரமாய் வாழ்க்கை மாறி சஞ்சலம் நேர்கையில் மாறாவின் கசபை மதுரமாய் மாற்றி மகிழ்வித்த மகிழ்வனையே பாடுவேன் பரவசமாகுவேன் பறந்தோடும் மின்னலை. இந்த பாட்டு திடீர்னு ஞாபகம் வருது. அதை பாடுறேன் தேவச்சனைகளை கவனிங்க. அழுதுட்டு பாடிட்டு இருக்கிறேன். அப்ப நான் ஒரு இரவு 8 மணி வரலாம் பாடிட்டு இருக்கேன். பாடிட்டு இப்படி கை அங்க பாம்பு இருக்கு ஏரியில. முழங்கால் பாடிட்டு இருக்கும்போதோ அழுதுட்டு கண்ணை திறந்து பார்க்குறேன். என் முன்னாடி என் கூட படிச்ச ஒரு வெங்கடேஷன். அவர் எப்படி அந்த நேரத்துக்கு அங்கே வந்தாருன்னு தெரியல, முடி போட்டுக்கிறாரு. அவர் அழுகுறாரு, எதுக்குன்னு அவருக்கு தெரியல. நான் அழுகுறேன், எதுக்குன்னு எனக்கு தெரியும். இந்த பாடலை பாட கர்த்தருடைய அன்பு என்னை நெருக்கினது. அப்பொழுது என்னுடைய 9வது வயதுல அந்த ஏரியில எழுந்து நின்று கர்த்தரை பார்த்து சொன்னேன், யார் இருந்தால் என்ன, யார் இல்லாம போனால் என்ன, யார் என்னை கண்டு கொண்டால் என்ன, யார் என்னை தள்ளினால் என்ன, இப்பொழுது நான் சொல்லுகிறேன், இயேசுவே வாழ்ந்தால் உமக்காக தான் நான்